சுத்தமாக லேடீஸ்க்கு வந்து பிடிக்காத ஒரு டாபிக் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பேச போகிறேங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை மன்னிச்சிருங்க. பிகாஸ் அதை நான் முதலே சொல்லிடணும் இல்லையா? நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்டென்ட் பார்க்குறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிப்பீங்கள்ல. இஷ்டம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். நிறையா வேறு கண்டென்ட்ஸ் இருக்குது யூடியூப்பில். அப்படி என்ன கண்டென்ட்காக பேச போகிறீங்க அப்படின்னா, லேடீஸ்க்காக தான் பேச போகிறேன். லேடீஸை சப்போர்ட் பண்ணி தான் பேச போகிறேன். புரியலையா உங்களுக்கு? எந்த விமனுக்கு இன்னொரு விமன் நல்லா இருந்தால் பிடிக்குது? 99.99999% இப்படி தான் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த நல்லவங்களை வந்து இப்போல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லைங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்தது இல்லையா, நூறுசாமி அப்படிங்கிற படம். ஸோ அதில் வந்து ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண் இந்த சொசைட்டிலையும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில கொஷின்ஸ் எனக்கு இருந்தது. அதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட ஒரே கொஷின் என்னவாக இருந்தது அப்படின்னா, எத்தனை பேர் என்னோடய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த படத்தில் வந்து சொசைட்டியில் என்ன நடக்குது, ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கிளியராக காமிச்சிருக்காங்க. ஆனால் கூட இருக்கிற பெண்கள், சுற்றி இருக்க பெண்கள், ஒரு பொம்பளை தனியாக இருந்தால் அவங்கள விட்டுருவாங்களா? என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, அதில் எந்த சீக்வன்ஸுமே அந்த படத்தில் காட்டல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த உலகம் அப்படியே மாறிடுச்சா? அந்த படம் வந்து கள்ளக்குறிச்சியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து லேடிஸ் இப்படி தான் இருப்பாங்க போல், ரொம்ப நல்லவங்க போல், இப்படிலாம் நான் நினச்சி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்கான காரணம், யூடியூப்பில் நான் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்து காமெண்ட்ஸ், டிஎம், அதாவது கணவர் இல்லாமல் இருந்தவங்க, இருக்கிறவங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கிற சித்திரவதைகள் பற்றி அவங்களே சொன்ன கமெண்ட்ஸ்னால தான் இந்த வீடியோ. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஏன் நான் வந்து அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணலாம். அதாவது எனக்கு இப்போ இந்த சேனலோட எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேனே, 6 years ஆச்சுங்களா இந்த சேனல். 92% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஒரு சேனல் இந்த சேனல். ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறனால பணம் வரும்னு நினச்சிட்ருக்கீங்களா என்ன? இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் இவளுக்கு கவுண்ட் அதிகமாகிடும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நல்ல உள்ளமா? சிலர் வந்து சிலர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் ரேண்டமாக இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க தான். ஸோ அவ்வளோ நல்ல மனசு இல்லைங்களா? ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ தனியாக இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த மாதிரி விமன் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒத்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உண்மையாகவே யூ கேர் ஃபார் அ விமன், ஆர் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். அதை இந்த சொசைட்டி பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்காக தான். இன்றைக்கி சுத்தமாக டைமே இல்லை. என்னோடய இன்ஸ்டாகிராம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க எனக்காக. பிகாஸ் யூடியூப்பில் அவ்வளோக்கா ஆக்டிவாக இருக்க முடியல. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது புரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சொந்தக்காரங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. அதிகமான சொந்தக்காரங்க, சொந்த பந்தங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அடுத்த வீட்டு குழந்தைங்கள ரொம்ப புல் டவுன் பண்ணுறது, மாக் பண்ணுறது. அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அதுக்கு அந்த பொண்ணு கருப்பாக, லைக் அதாவது அந்த உருவத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுலலாம் கருப்பாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, குண்டாக இருக்கா, பேசவே மாட்டேங்கிறா, பழகவே மாட்டேங்கிறா, ஓரமாக இருக்கா, ஜனங்களோட சேர மாட்டேங்கிறான்னு சின்ன வயசுலேயே அந்த புல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு பெண் குழந்தைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? கல்யாணம்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா செத்தா அந்த பொண்ணு, சரிங்களா? ஏஜ்டன் ப்ராசஸ், அந்த சடங்கு சீர் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த பிறக்கலைன்னா முடிஞ்சுது. மாப்பிள்ளையும் சேர்த்து டிஃபேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காதில் கேட்குற மாதிரியே பண்ணுவாங்க, சபையில் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வேளை இது ரெண்டும் நல்லபடியாக நடந்து ஃபேமிலி லைஃப் வந்து சரியாக இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 2 பேரும். சொசைட்டிலாம் செகண்டரிங்க. சொந்த பந்தம் கொடுக்குற டார்ச்சர் உண்மையா இல்லையா? நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா, இல்லை ஏதாவது பொய் சொல்கிறேன்னா, நடக்காதது ஏதாவது சொல்கிறேன்னா? அதாவது மாப்பிள்ளை கொடுமைப்படுத்தி இறந்துட்டாங்க
அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் பாப் அவுட் ஆகுதுல்ல. சூசைட் ரேட், அதாவது அந்த வேர்ட் சொல்லக்கூடாது, தவறான முடிவுகள் எடுக்கிற பெர்சன்டேஜ் வந்து இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் ஒரு சர்வே வந்துச்சு, நான் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ரீசனே பெருசாக வெளியே வரல, ஆனால் அவ்வளோ பேர் வந்து தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. யாருனால நினைக்கிறீங்க? லேடிஸ்னால தான். லேடிஸ்னால தான் டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. யார்கிட்ட? லேடிஸ் கிட்ட. ஜாடை வந்து கொஞ்சம் நஞ்சம் பேச மாட்டாங்க. ஜாடை பேசுகிறத விட ஒரு மாதிரி கார்னர் பண்ணுவாங்க, பயங்கரமாக கார்னர் பண்ணுவாங்க. ஒன்றே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாமல் அவங்கள சாகடிப்பாங்க மனசளவில், இல்லைன்னா வர வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், இது நடக்குமா இல்லையா? அதுவே அந்த பொண்ணு வந்து இப்போ நம்ம அடுத்த ஜோனுக்குள்ளே போகிறோம். அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை எதிர்பார்த்தோ, அம்மாவை எதிர்பார்த்தோ, அண்ணன் தம்பியை எதிர்பார்த்தோ, ஹஸ்பண்ட் இருந்து பிரிஞ்சு சாப்பாடுக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய வளர்த்துறக்கெல்லாம் இருந்துட்டாங்கன்னா அவங்க காலிங்க, அவங்க முடிஞ்சாங்க. சரிங்களா? இது வந்து செகண்ட் திங். சரிங்களா? தேர்ட் திங் இதை விட முக்கியம் என்னென்னா, ஒருவேளை அவங்க வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் மனசில் வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் உருவாக்கி, சரி நமக்கு தான் ஹஸ்பண்ட் சரியா இல்லை, இறந்துட்டாங்க, பிரிஞ்சிட்டோம், நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அடி அடிப்பாங்க. இவ யார் கூடயோ இல்லீகல் அஃபேரில் இருக்கா, ஏதோ ஒரு பெரிய பணக்காரங்கிட்டே இவ செட்டில்மெண்ட் வாங்குறா. சரிங்களா? அதே மாதிரி பெரிய பணக்காரன் வந்து இவளுக்கு மூட்டை மூட்டையாக அவங்க கிணத்துலேருந்தெல்லாம் கிணத்துக்குள்ளே இறக்கி வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இவளுக்கு கொடுத்துட்ருக்கான். அதனால தான் இவளுக்கு இத்தனை நகை சொத்து. அதாவது அந்த பொண்ணு என்ன வேணால் பண்ணட்டுமே, அந்த பிஸ்னஸை வந்து ஊரறிய உலகறிய பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கான பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பொண்ணு அதுக்கான பேக் ஸ்டேஜ் ஒர்க் என்ன போட்டிருந்தாலும் இவங்க கொடுக்குற டேக், இந்த புது வீட்டுக்கெலாம் நேம் போர்டு வைப்பாங்க பாருங்கள், ஃப்ளக்ஸ் வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவங்க வைக்கிறது. சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளோட இல்லீகல் அஃபேர் இருக்குது, இதை வந்து வச்சுருவாங்க. சொந்த பந்தமும் சொசைட்டியும் சேர்ந்து. இந்த சொசைட்டி என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேனே, இது ரிலேட்டிவ்ஸும் பண்ணுவாங்க. இந்த ஹஸ்பண்டோட வாழ்கிற சில பெண்கள் இருக்காங்க இல்லையா, தனியாக இருக்கிற பொண்ணு முன்னாடியே வந்து ஊரில் இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுவாங்க, பந்தா பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டுருக்கார், எங்கள் வீட்டுக்காரை கேட்டுட்டு தான், எங்கள் வீட்டுக்கார் என்னெல்லாம் இப்படி தனியாக அலோவ் பண்ணவே மாட்டார். அவங்க வீட்டுக்காரும் இவங்களும் தொடப்பக்கட்டையில் மாற்றி வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய போகிறதில்ல. சரிங்களா? ஆனால் விடுவாங்க பாருங்கள் பந்தா. அவங்களுக்குள்ள உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு பிரிஞ்சு வாழ்கிறவங்க எத்தனையோ மரியாதையோட டிசிப்ளின்டாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிறங்கிற பேர் வெளியில் ஊரை ஏமாற்றிட்டு, பெத்த குழந்தைங்கள ஏமாற்றிட்டு, சொந்த பந்தத்தை இதுக பண்ணுற அசிங்க வேலை வந்து அப்பா அப்படிதான் இருக்கு. எட்டி பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துருவீங்க, அந்த மாதிரி வேலை நடந்துருக்கும். எல்லாரையும் சொல்ல சிலர். ஆனால் தனியாக இருக்கிறவங்களை இவங்க வந்து மாக் பண்ணுறது, புருஷன் முன்னாடி சேர்ந்துருவாங்க. எப்போ? மாக் பண்ணுறப்போ. அதே மாதிரி கேங் சேர்ந்து பேசுகிற, இந்த கார்னர் பண்ணுற, புல்லிங் பண்ணுற லேடிஸ் எல்லாமே ஒன்று நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி புருஷனுக்கு வச்சுட்ருப்பா வீட்டில், இல்லையா புருஷன் அந்த பக்கம் போனோன்னே பல வேலைகள் நடக்குது. ஜென்ஸோட மட்டும் இல்லை, பல வேலைகள் நடக்குது. சில இதெல்லாம் ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் சொல்லணும்னு லைவாக பார்க்குறோம், தத்ரூபமாக பார்க்குறோம், எவிடென்ட்ஃபுல்லாக பார்க்குறோம். ஆனால் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்களாம் இருங்க, நல்லா இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஊர்லேயும் உங்கள் வீட்டுக்காரர் ஊர்லேயும் செலவு வைப்பாங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் அதுக்கு வந்து மாலை போட்டு பூஜை பண்ணுவாங்க, ஃபைன். தைரியமாக சுயமரியாதை முக்கியம்னுப்பா அவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க டிசிஷன். உங்களுக்கு புரியுதா? நீ என்ன வேணா என்னை செருப்பில் அடி மாமா, நான் வாங்கிப்பேன், நீ போட போறில்ல அந்த வட்டலில் சோறு, எனக்கு அதுதான் முக்கியம்னு சில லேடிஸ் வாழலாம். எல்லாரும் அப்படி வாழ மாட்டாங்கங்க. புரியுதா உங்களுக்கு? நான் தனியாக பார்த்துக்கிறேன், நான் பிச்சை எடுத்தால் கூட நான் தனியாக எடுத்து என் குழந்தைய வளர்த்திப்பேன்னு சிலர் ஸ்டெப் போட்டவாங்க. சிலருக்கு வந்து அந்த தலையெழுத்து, சரிங்களா, அது ஆடும். சிலரை வந்து சிலரோட ஹஸ்பண்ட்ஸ் இறந்துடுறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேங்க, சிங்கிள் பேரண்ட்டாக சிங்கிள் மதராக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தனியாக இருக்கணுங்கிற எந்த அவசிய டேஷ்மே கிடையாது. நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் தனியாக வாழ வேண்டாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் இருக்கா,
ஒரு நபரை பார்க்குறீங்களா, அமைச்சுக்கங்க ஒரு வாழ்க்கையை. அது எந்த வயசு, நீங்கள் 50 வயசில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன், எதுக்கு யாருக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, யாருக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க? எல்லாம் அவங்க லைஃப்பை அவங்க பார்ப்பாங்க. இந்த பேசுகிற நாய்ங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், அதுங்கனால பேச மட்டும்தான் முடியும். அக்கா நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு நினச்சாலும் சரி, நிறையா லைவான இப்போ அந்த 100 சாமிகள் படத்தில் வர மாதிரியே சின்ன வயசுலேயே கணவரை இழந்து 2 குழந்தையோட ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் டெய்லி பார்க்குற பர்சன், பேரை தான் சொல்ல முடியாது சோஷியல் மீடியாவில். அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு நடக்கிறது, சொந்த தகப்பன்னாலேயே அவங்களுக்கு நடக்கிறது, தங்கச்சி வீட்டுக்காரனால அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நாங்கள் லைவாக பார்க்குறோம். நாங்கள் வந்து கடவுளை வேண்டுவோம், ஐயோ இவளுக்கு வந்து இப்போ அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அவளுக்கு இன்னொரு மேரேஜ் மேலே இஷ்டம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு, ஆனால் நான் வேண்டுறேன் சரிங்களா, ஐயோ கடவுளே இவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், கடவுளே இவன் நல்லா, வேறு யாருனாலையும், அதாவது நான் வந்து தனியாக இருந்துப்பேன், நான் என்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தங்களோட ஓன் டிசிஷன் சரிங்களா. எல்லாரும் அதே டிசிஷன் தான் எடுத்து தனியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு எமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ப்ரொடெக்டிவான, அதாவது நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைலே உங்களை கொஞ்சம் காப்பாற்றும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு எமோஷன் சப்போர்ட் வேணும்னு சிலரோட வீக்னஸ் இருக்கும் மனசுக்குள்ளே. அவங்க வெளியும் சொல்ல மாட்டாங்க, அழுவாங்க, காரணக்காரியமே இல்லாமல் அழுவாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்கும், சரி நமக்கு இப்படி ஒரு வீட்டுக்காரர் இருந்தால் நம்ம 2 குழந்தைங்கள கூப்பிட்டு டியூஷன் போக மாட்டாரா, டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போய் விட மாட்டாரா. அதாவது அந்த பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவளுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருப்போம், அவள் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பா, மழை வரும், அவள் பொண்ணை வந்து டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு சொந்த தகப்பங்கிட்டேயும் அவனால் சொல்ல முடிய மாட்டேங்குது. தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி வீட்டுக்காரங்க சொல்ல முடிய மாட்டேங்குது. அவங்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது கொஞ்சம் எகுத்து பேசினாலும் பிரச்சனை, அங்கேருந்து நகர்ந்தும் வர முடியாது, தனியாக அந்த குழந்தைங்களோட வேறு இடத்துல வாழ, இதெல்லாம் பார்க்க அதனால தான் அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணேன். இதில் வந்து மெயினாக இதுக்கு அடியில் இருக்கிறது ரொம்ப ஒருத்தங்களை நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசி டவுன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ப்ரொடக்டிவாக சந்தோஷமாக வாழ முடியாதுங்க. அவங்க சர்வே பண்ணுவாங்க, அதாவது அவங்க ரொட்டீன் ஒர்க்ஸை பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸை பார்ப்பாங்க, பட் ஆனால் அவங்களால வாழ முடியாது லைஃப்பை. இவங்களுக்கு அதானே வேணும், அதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு கிடைச்ச டைமில் உங்கள் எல்லாருக்கும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், அவ வேலையை பாருங்கள். நீங்கள்லாம் ரொம்ப யோகிய சிகாமணிகள் தான், சத்யவான் சாவித்திரிகள் தான், கண்ணகி தான், சீதாதேவி தான் சரிங்களா. மற்றவங்கள மற்ற லேடிஸை தப்பாக பேசுகிறவங்கள நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் இவங்க தான், நீங்கள் நல்லவங்க தான். உங்கள் எல்லாருக்கும் சிலை வைக்கப்படும் கண்டிப்பாக, என் செலவில் கூட நான் வைக்கிறேன். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஊர்லேயே உங்கள் மாட்டுக்கொட்டாய் பக்கத்துலேயே கூட சிலை வச்சுக்கலாம். சரியா, பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படும். நீங்கள் மற்றவங்கள பேச வேண்டாம், மற்றவங்களோட பிஸ்னஸ் என்ன, மற்றவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்களுக்கு வர ரெவென்யூவோட சோர்ஸ் என்ன, அவங்களோட விஷன் என்ன, அவங்க மனசில் உண்மையாகவே என்ன இருக்குது, என்ன நடந்ததுன்னு எந்த டேஷும் தெரியாமல் அடுத்த லேடிஸை நீங்கள் பேசாதீங்க. நீ உன் வேலையை பாரு. உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இப்போ காலேஜ் போகுதா, அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு காலேஜ் தான் போகுதா, உன் வீட்டுக்கார் வந்து மத்தியானம் நீ கொடுத்த வேலையை தான் பார்த்துட்ருக்கானா, அதெல்லாம் பாரு. இது எதனால் நான் இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறேன்னா, விட்டவே மாட்டாங்க. போர் அடிக்குது இல்லையா, வேறு வேலை வேணும் இல்லைங்க, வேறு வேலை வேணும், டாப்அப் பண்ணிக்கிறாங்க. இப்படி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அப்படியே காலை சுரிஞ்சிட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம், சோஷியல் மீடியாலையும் ட்ரை பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா இதனாலேயே வந்து ஒரு விமன்னால் எதையுமே ரிவீல் பண்ண முடியறதில்ல. இந்த தனியாக வாழ்ந்துருவோமோ, தனி ஆயிடுவோமோன்னு பயத்திலேயே டொமஸ்டிக் அப்யூஸை சகிச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு வெளியே சொல்ல முடியாத நிறைய சைக்கோபேத் கிட்ட மாட்டிட்டு, நிறைய நார்சிசிஸ்ட் கிட்ட பொண்ணுங்க மாட்டியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த டாப்பிக்கும் பேசுகிறேன். எதனாலன்னா இந்த பயனால தான். இந்த சொசைட்டி என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே இருக்க பொம்பளைங்களே டார்ச்சர் பெத்த தாய்களே மருமக முன்னாடி பொண்ணை அசிங்கப்படுத்துறது இல்லையா, தங்கச்சி பிள்ளையா தம்பி பிள்ளையா, அவங்க வீட்டு பொண்ணுங்க வந்து ஹஸ்பண்டோடு இருந்தால் அந்த பிள்ளைங்களை வந்து மார்க் பண்ணுறது எதுக்குங்க? நம்மளுக்கு திரும்பி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? அண்ட் வந்து இது ஒன்றும் ரொம்ப ஒரு பாவமான ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். அவங்க வந்து மானம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நான் அப்படி இல்லை அப்படின்னு கூட நீங்கள் நினைங்க. இல்லையா, கடவுள் நல்லவங்களை சீக்கிரம் கூப்பிட்டுட்டான்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் லைஃப்பை நான் சேஃபாக டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இவங்களுக்காக இந்த சுச்சுவேஷன்ஸை பாவணும்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இதுங்கெல்லாம் சேர்ந்து உங்களை மார்க் பண்ணணும்னு சொல்லி இந்த சித்திரவதையை நீங்கள் அனுபவிக்கவும் வேண்டாம். ஆம்பளைங்கனால ஒரே ஒரு பிரச்சனை தான் பொம்பளைங்களுக்கு வருது. அதை மட்டும்தான் சோஷியல் மீடியா, அதுக்கு மட்டும்தான் சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்குது. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைக்கு கொடுக்குற புல்லிங், கார்னரிங், சைபர் புல்லிங், இதுக்கெல்லாம் வந்து சட்டம் இருக்குது. ஆனால் அதுக்கு போராடுற சக்தி வந்து லேடிஸ்க்கு இல்லை, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடஞ்சி உட்காந்துடுறாங்களே. வேண்டாம், நீங்கள் தனியாக இருக்கவும் வேண்டாம். சூஸ் அ பார்ட்னர். இல்லை நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டே வாழ்கிறேன், அதுவும் வேண்டாம். கம் அவுட். பேசுகிற நாய்ங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்கெட் போட தேவையில்லை. அதுங்களுக்கு உங்கள் அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்க நீங்கள் தேவை கிடையாது. புரியுங்களா? அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இந்த வீடியோ பார்த்தெல்லாம் அதுங்க திருந்தும் நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோ அதுங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். சத்தியமாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்களேன். நம்ம தான் ஒரு பொம்பளை கொண்டுனா நம்ம தாங்க வரணும், நம்ம தாங்க நிற்கணும். ஒரு பொம்பளையே பேசுகிறா அப்படின்னா அப்புறம் இறங்கி அவங்கள கேட்கலாம், நம்ம நல்லா கேட்கலாம். இது ரொம்ப நாளாக ஓடிட்டே இருந்தது. உங்கள் கூட ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணணுங்கும் போது இந்த கான்டென்ட் எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஸ்டாப் புல்லிங், ஸ்டாப் ஹராசிங் சிங்கிள் விமன், சிங்கிள் பேரண்ட் அண்ட் விடோஸ். பிகாஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட சிச்சுவேஷன். அவங்க செத்துட்டாலும் அதுக்கு ஒரு கதை கட்டுறீங்க, அவங்க நல்லா வாழ்ந்துட்டாலும் அதுக்கு ஒரு கதை கட்டுறீங்க. நீங்கள் கட்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா திரும்பி அது உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் நாளைக்கு நீங்கள் ஒருத்திக்கு செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அது 7 மடங்காக வரதான் போகுது. தேங்க்யூங்க. நான் ஏதாவது ஹார்ஷாக தான் பேசியிருக்கேன், நிறையா பேசியிருக்கேன். தப்பு பண்ணுறவங்கள கேட்டிருக்கேன், மன்னிச்சிருங்க.